சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசி. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. போதும். தேவன் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த 3ஆம் வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மாம்ச பிரகாரமாக வாழ்ந்த அந்த நாட்களிலே அவர் பிரசங்கித்த ஒரு பெரிய ஒரு பிரசங்கமாய் இது இருப்பதை நாம் அறிவோம். ஒரு நீண்ட பிரசங்கம். அதிலே என்ன வாசிக்கிறோம்? அந்த 1ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். எங்கே ஏறினார்? மலையின் மேல். அங்கே அமர்ந்து இந்த பிரசங்கத்தை செய்தபடினாலே இதற்கு ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கு. என்ன பிரசங்கம்? மலை பிரசங்கம் என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டிய கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் இந்த 3 அதிகாரங்களிலே 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களிலே அவர் கோடிட்டு காட்டுகிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்திலே, ஆண்டவரை அறிந்து மீட்கப்பட்டவனுடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும், ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் இங்கே அவர் மேற்கோள் காட்டுகிறார். இந்த 3 அதிகாரங்கள் 5, 6, 7 இந்த 3 இந்த அதிகாரங்களை கிறிஸ்தவர்கள் மட்டும் மிகவும் விரும்பி வாசிக்கிறது அல்ல. உலகத்தின் பெரும் தலைவர்கள், பெரிய ஆசான்கள், மிக பெரிய ஞானிகள் கூட இந்த 3 அதிகாரங்களை விரும்பி என்ன செய்கிறார்கள்? வாசிக்கிறார்கள். நீண்ட ஒரு பிரசங்கமா இருந்தாலும் ஆவலோடு கூட விரும்பி வாசிக்கிறவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். அத்தனை செறிவுள்ள, அத்தனை மிக பொக்கிஷங்கள், மிக ஆன்மீகமான ஆன்மீக சத்துக்கள் அடங்கிய ஒரு அருமையான ஒரு பிரசங்கம் என்றால் அது மிகையல்ல. இந்த 5, 6, 7 அந்த பிரசங்கத்தின் முதல் வசனமே ஒரு முத்தாய்ப்பான, மிக அழகான, தேவையான, அஸ்திவாரம் போன்ற ஒரு வார்த்தை, ஒரு வசனம் அங்கே ஆண்டவர் பேசியிருக்கிறார். அது என்ன? 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இந்த வசனம், இந்த போதனை ஒரு அருமையான வார்த்தையோடு இது ஆரம்பமாகிறது. ஆங்கிலத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும். என்ன வார்த்தை? Blessed are the poor in spirit என்று பார்க்கிறோம். என்ன வார்த்தை? Blessed. முதல் வார்த்தை அதுதான். இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆவியில் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே Blessed ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறது. இங்கே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆரம்பமாகிறது. ஆங்கிலத்தில் மிக அழகாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆரம்பமாகிறது. மிக உண்மையாகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம், தேவ அனுக்கிரகம் அதிகமாய் இருக்கவே அவர் விரும்புகிறார். அதிகமாய் இருக்கவே தேவனுடைய உற்சாகம், தேவ பிரசன்னம் சிறப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர் விரும்புகிறார். இந்த வசனத்திலே ஆவியில் எளிமை, ஆங்கிலத்திலே எப்படி இருக்கிறது? Blessed are the poor. P-O-O-R. புவர் என்றால்
எல்லாருமே நாம் உடனே சிந்திக்கிற வார்த்தை என்ன? ஏழை. என்னது? ஏழை என்று நாம் சிந்திப்போம். ஆனால் வேதம் அழகான வார்த்தை சொல்லுகிறது. அது என்ன வார்த்தை? எளிமை. புவர் என்ற அந்த வார்த்தைக்கு பொதுவாக நாம் சிந்திக்கிற அர்த்தம் அல்லது உலக பிரகாரமான விதத்திலே சிந்திக்கிற ஒரு அர்த்தம் என்ன? ஏழை, ஏழை மக்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதாய் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆவியில் எளிமை என்ற வார்த்தைக்கான சரியான, கிட்டத்தட்ட சரியான ஒரு ஆங்கில வார்த்தை என்ன? சிம்பிள்னஸ். என்ன வார்த்தை? சத்தமா சொல்லாமே. சிம்பிளிசிட்டி, சிம்பிள்னஸ் அல்லது தாழ்மை உணர்வு. என்ன உணர்வு? தாழ்மை உணர்வு என்று சொல்லலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த 3 அதிகாரங்களிலே உள்ள எல்லா போதனைகளுக்கும் அடிப்படையான போதனை இந்த வசனம். இந்த 3 அதிகாரங்களே, 5, 6, 7 என்ற 3 அதிகாரங்களிலே ஏராளமான போதனைகள், வாழ்வியல் சார்ந்த போதனைகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரமான ஒரு போதனை தான் இந்த 3ஆம் வேத வசனம். என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடையது. ஆவியில் எளிமை. ஆவி, எந்த ஆவி? இந்த இடத்திலே ஆவியில் என்பது ஆவியானவரை அது குறிக்கவில்லை. ஆவியானவர் அல்ல, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை கூறுகிறது. ஆவி, ஆவியில் என்ற வார்த்தையை நாம் ஆங்கிலத்திலே அதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவாய் புரியும். ஆவியில் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் என்ற வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னது? எஸ். அது சிறிய எழுத்தாய் இல்லாமல் பெரிய எழுத்தாய் இருந்தால் அது ஆவியானவரை சுட்டி காட்டுகிறதாய் நாம் ஈஸியாய் புரிந்து கொள்ளணும். இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கும் பொழுது, ஆராய்ச்சி பின்னணியோடு சிந்திக்கும் பொழுது ஆவியானவரா அல்லது ஒரு மனிதனுடைய ஆவியை சுட்டி காட்டுகிறதா என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஈஸியான ஒரு பாதை, எந்த ஆவியை சுட்டி காட்டுகிறது என்று அறிவதற்கு ஆங்கில வேதாகமத்தை பார்த்தால் சற்று எளிதாக புரிஞ்சிடும். என்ன? உங்களுடைய என்னுடைய ஆவியை பற்றி அது பேசினால் அது ஸ்மால் லெட்டர்ல வந்திருக்கும், சின்ன எஸ்ல. ஆவியானவர் என்றால் சொல்லுங்க பாப்போம், கேபிட்டல் எஸ்ல வந்திருக்கும். இங்கே உள்ளது உள்ளான மனிதன். ஆவியில் என்று சொன்னால், ஆவியில் என்றால் உள் மனதில். என்னங்க அர்த்தம்? மனம், மனதில் என்று அர்த்தம். இருதயத்தில் எளிமை, உள் மனதில், உள்ளான வாழ்க்கையிலே எளிமை என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்களிலே, அதாவது கிட்டத்தட்ட 8 காரியங்களிலே அங்கே நாம் முக்கியமான காரியங்களை பார்க்க முடியும். அதிலே ஒரு 8 படிகள் இருக்கிறது. அதிலே 8 படிகள். ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாய் வளர்ந்து மெச்சூர்டாய் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சாயலிலே இன்னும் நேர்த்தியாய் முன்னேறுவதற்கான 8 படிகள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 8 படிகள். அவைகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாய் தியானித்தால் நமக்கு காலம் போதாது. ஆகவே ஒரு வசனத்தை மட்டும் நாம் தியானிக்கிறோம். என்ன வசனம்? 3ஆம் வசனம் வாசிங்க திரும்ப. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒருவர் வேகமாய் ஆங்கிலத்திலே கூட அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீக்கிரமா வேகமா எடுத்து வாசிங்க. Blessed are the poor in spirit. என்னங்க?
blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். உண்மையில் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் மிகவும் அக்கறை கொண்டவராய் இருக்கிறார். உண்மையில் அவர் உங்கள் மீது என் மீதும் அக்கறை கொண்டவராய். என்ன உங்களுடைய என்னுடைய வாழ்வு பாக்கியம் பெற்ற வாழ்வாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய் இருக்க வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். இருக்க வேண்டும், பாக்கியம் பெற்ற வாழ்வாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய். ஒரு குடும்பத்திலே இருக்கிற பெற்றோர் அந்த பிள்ளைகள் தாழ்ச்சியில இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் சிந்திக்க மாட்டார்கள் இல்லையா? என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை ஒண்ணுமில்லாம போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டோம். என் பிள்ளை எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய், சிறப்பான பிள்ளையாய். அதே போலத்தான் தாய்களுக்கெல்லாம் உயர்ந்த உன்னதமான தாயுமானவராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் சிறப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய். அதிலே பிரதான ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய விதத்திலே என் பிள்ளைகள் சிறப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதோடு உலகத்திற்கும் தேவையானவைகளை பெற்று நிறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், எதிர்பார்க்கிறார் அவர். ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் அவர் முக்கியப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் பிரதானமாய் சிந்திப்பது அதுதான், பிரதானமாய். ஆனால் உலகத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கையும் அவர் சிந்தித்து அக்கறைப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாரங்களிலே தான், இந்த அதிகாரங்களில் 5, 6, 7 ஆகிய இந்த அதிகாரங்களில் தான் உலக வாழ்க்கைக்கும் தேவையான ஆலோசனையை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், என்னங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவர் இந்த 3 அதிகாரங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கை அதிக பிரதானமாய் அவர் பேசினாலும், ஆவியில் எளிமை, உள் மனதில் என்று அவர் பேசினாலும், இந்த 3 அதிகாரங்களிலே சரீரை கெடுத்த விஷயத்தை என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறார். ஏன் கவலைப்படுறீங்க? என்னிடத்துல இது இல்லையே, அது இல்லையே, என் வாழ்க்கைக்கு தேவையான இந்த விஷயம் இல்லையே, ஆகாரம் இல்லையே, உடுப்பு இல்லையே, இருப்பதற்கு இடம் இல்லையே, வீடு இல்லையே. அன்று சொல்றாரு, ஆகாயத்து அவைகளை என்ன செய்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள், you are special people, more than that birds. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆக உங்களுக்கு ஆகாரம் தேவை என்று அவர் அறியவில்லையா? உங்களுக்கு இருப்பதற்கு வீடு தேவை என்று அறியவில்லையா? உங்களுக்கு உடுப்பு தேவை என்று, அல்லது தேவைகள் அதிகம் உண்டு என்று தேவன் அறியவில்லையா? அவர் அறிந்திருக்கிறார். பறவைகளையே அவைகள் கேட்காமலே ஆண்டவர் போஷிக்கிறார் என்று சொன்னால், he will never leave you nor forsake you. ஒருபோதும் விட மாட்டார். காரணம், ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். இருப்பதற்கான இடம் அநேகருக்கு தேவை. ரொம்ப நாளா வீடு மாறிக்கிட்டே இருக்கேன், அங்க வாடகை வீடு, இங்க வாடகை வீடு, இங்க ஒத்தி வீடு.
ஒரு சொந்த வீடு அமைஞ்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நல்லா இருக்குமே. சொந்த வீடுனா அதையும் தேவன் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? அதையும் பார்க்கிறார். ஏன்? தேவையாய் இருக்கிற பட்சத்திலே நிச்சயம் அவர் பூர்த்தி செய்வார். ஆமென். அநேக முறை நான் சொல்லி இருக்கிறேன், நானும் நீங்களும் வாழ்கிற வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்கானது. எப்படிங்க? அவருக்கானது, ஆண்டவருக்கானது. அவருக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். அப்ப ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு எதுக்காக? தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. தேவ சத்தம் என் வீட்டிலே கேட்க வேண்டும். தேவ கூடுகையின் சத்தம், அவருடைய வார்த்தையின் சத்தம், ஆண்டவரை ஆராதிக்கிற சத்தம். இந்த வீடு என் ஆண்டவருக்கானது. ஆண்டவருக்காக நான் வீடு கேட்கிறேன். ஆண்டவருக்காக நீங்கள் வீடு வேண்டும் என்று விரும்பினால் அதிலே உங்களுக்கான ஆசையும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்கிறவர். காரணம், அவர் பார்வையிலே நாம் யார்? விசேஷித்தவர்கள். அவருடைய பார்வையிலே. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் எது? இப்பொழுது முன்னே நாம் பார்த்தோம் அல்லவா, அவைகளெல்லாம் கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். shall be added, சேர்த்து, ஆண்டவரை தேடுகிறதோடு சேர்த்து கொடுக்கப்படும். அவர் பிரதானமாய் சிந்திப்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உள்ளான ஆசீர்வாதம். அதை விரும்புகிறார். அது சரியா இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். he already knew about your needs. அவருக்கு தெரியும். கேட்க கூட வேண்டான்னு சொல்றாரு. எப்படி? கேட்க கூட வேண்டாம். of course நாம் கேட்காம இருக்கிறது இல்ல, சில நேரம் கேட்கும்படி அவர் விரும்புகிறார். ஆனால் அதே நோக்கமாய் இருக்க வேண்டாம்னு சொல்லுகிறார். எப்படி? அதே நோக்கமாய் பூமிக்குரிய தேவை, உலகம், வீடு, சரீரம், குடும்பம், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதெல்லாம் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு தெரியும். அதே நோக்கமாய் இருக்காதே. உன் பிரதான நோக்கம் ஆண்டவனோடு இருக்க வேண்டிய உறவை சிந்திக்கட்டும். ஆண்டவனோடு இருக்க வேண்டிய உறவை சிந்திக்கட்டும். அந்த பிரதான காரியம் சரியா இருந்தா இவைகளை அவர் பூர்த்தி செய்வது அதிக நிச்சயம். ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறப்பாய் இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. அன்பு விசுவாசிகளாகிய நானும் நீங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவைகளுக்காக, உலக விஷயங்களுக்காக உள்ளம் உடைந்து போகக்கூடாது. உள்ள என்ன செய்யக்கூடாது? ஐயோ, அவங்கள மாதிரி எனக்கு இல்லையே, இவங்கள மாதிரி எனக்கு இல்லையே, அந்த குடும்பம் மாதிரி, ஐயோ என் நாத்தனா மாதிரி நான் இல்லையே, எங்க அத்தை மாதிரி நான் இல்லையே, என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு விசுவாசி சிந்திக்க கூடாது. கட்டாயம் ஒரு விசுவாசி என்ன செய்யக்கூடாது? எங்க அப்ப வேணாமாங்க? வேணும், அவர் நிச்சயம் செய்வார். ஆனால் உங்களையும் என்னையும் மீட்பதற்கான நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட உலக சிந்தையோடு இருப்பதற்காக அல்ல, அவரோடு உறவாய் இருப்பதற்கு. மெய் ஆண்டவனோடு, மெய்யான தேவனோடு உறவாய் இருப்பதற்காக உங்களையும் என்னையும் அவர் அழைத்தார். அந்த அழைப்பை மறந்துவிட்டு பூமிக்குரிய காரியங்களையே சிந்திக்கும் பொழுது சில நேரம் அப்படியே விட்டுறாரு. சரி, நீ அப்படியே பார்த்துக்க, கீழேயே குனிஞ்சுக்கிட்டே இரு, கீழேயே பார்த்துக்கிட்டு இரு. நீ என்னைக்கு மேலே பார்க்குறையோ அப்ப நான் உன் கூட ஈடுபாடு காட்டுறேன்னு சொல்றாரு. ஆண்டவன் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் உங்களுக்கு எனக்கும் போதுமானவர். ஆமென். அவர் உங்களுக்கு எனக்கும் உலக
சிக்கல்களை பார்த்து, உலக சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய்விடக் கூடாது. வாழ்க்கையின் போராட்டத்திலே உங்களுக்கும் எனக்கும் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஆவிக்குரிய சிந்தையாருங்க. முதல்ல என்ன செய்யுங்க? ஆவிக்குரிய சிந்தையாருங்க. வாழ்க்கையின் போராட்டத்திலே, பிரச்சனையிலே, சிக்கல்களிலே உங்களுக்கு தேவையான வெற்றி, உங்களுக்கு வேண்டிய ஞானம், உங்களுக்கு வேண்டிய அறிவு, உங்களுக்கு வேண்டிய தீர்வு வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஆவிக்குரிய உணர்வோடு இருங்க. சொல்லுங்க, முதல்ல. வேதம் தெளிவா சொல்லுது, முதலாவது முதலாவது முதலாவது. அந்த வார்த்தைக்கு வேற வார்த்தை இருக்குதா? ஏதாவது இருக்குதா? அப்படி இருக்கா? ரெண்டாவது இருக்குதா? மூணாவது? முதலாவது தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது. வாழ்க்கையினுடைய பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருக்காங்க. கவனிங்க, ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை சொன்னேன். Blessed are the poor in spirit. இருக்கா? அந்த போதனை ஆரம்பிக்கிறதே ஆசீர்வாதத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. Blessed the people who are poor in the spirit. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆண்டவர் இந்த 5ஆம் அதிகாரத்திலே முதலாவது கூறுகிற அந்த 8 படிகளிலே முதல் படி என்னங்க? முதல் படி என்ன? ஆவியில் எளிமை. ஆங்கிலத்தில் புவர் என்று பார்க்கிறோம். புவர் என்றால் இல்லாமையை குறிக்கிறது. இந்த வசனத்திற்கு மிகவும் உதாரணமாய் இருப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானாதி வானங்களை உண்டு பண்ணின அவர், பிதாவுக்கு இணையாய் இருக்கிற அவர், தேவனுக்கு சமமாய் இருப்பதை பெரிய பாக்கியமாய் சிந்திக்காதபடிக்கு அவர் கீழே என்ன செய்தார்? இறங்கி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த ஆவியில் எளிமை என்ற இந்த வார்த்தைக்கு மிக சிறந்த உதாரணமாய் இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அவர் இறங்கின அல்லது அவர் வாழ்ந்து காட்டின தாழ்மைக்கு ஈக்குவலாக யாருமே வர முடியாது. தேவனுக்கு சமமாய், தேவனுக்கு இணையாய் இருக்கிற அவர் அதை பாக்கியமான ஒரு ஸ்தானமாய் சிந்திக்காதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்தாராம். வெறுமையாய். எப்படிங்க? சொல்லுங்க சத்தமா. என்ன அர்த்தம்? இல்லாமைக்குள்ளே வந்தார். புவர் இன் ஸ்பிரிட். இல்லாமைக்குள்ளே, ஒன்றுமில்லாதவரை போல இறங்கி வந்தார். யோசிச்சு பாருங்களேன். உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது, மாம்ச பிரகாரமாய் அவர் வாழ்ந்த பொழுது 100% அவர் மனிதனாகவும் இருந்தார், 100% ஆண்டவராகவும் இருந்தார். நாம் அதை வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்க கவனிங்களேன், இங்க என்ன வாசிக்கிறோம்? அவரை வெறுமையாக்கினாராம். எப்படிங்க? என்ன அர்த்தம் அப்படின்னா, வானாதி வானங்களிலே சர்வ வல்லமையோடு இருந்த அவர் பூமியிலே அவர் பிறந்த பொழுது
எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டு வந்தது போல ஒரு அர்த்தத்தை பார்க்க முடியும். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெறுமையான ஒரு மனிதனாய் அங்கே இருந்தது போல இங்க இருக்கவில்லை. எப்படி? அங்கே இருந்தது போல என்ன செய்யவில்லை, இங்கே இருக்கவில்லை. ஆகவேதான் கவனிங்க, ஆவியாவுடைய நிறைவு, ஆவியாவுடைய அந்த லீடிங் படி அவர் சில அற்புதங்களை செய்ததாய் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு இறங்கி வந்தபடினாலே அற்புதங்களை செய்வதற்கு ஆவியாவுடைய உதவி அவருக்கு தேவையாயிருந்தது. ஆவியில் எளிமை அதற்கு சிறந்த உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன் இப்படிப்பட்ட தாழ்ச்சிக்கு வந்தார்? நாம் சற்று முன்னதாக தியானித்தோம். ஆராதனை தியானத்திலே பாவங்களை மன்னிக்கும்படியா, இல்லையா, உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றும்படியா, தேவ சாயலை திரும்ப உங்களுக்கும் எனக்கும் போர்த்து விட்டு தேவ பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக. ஒருவேளை இங்கு இருக்கிற அன்பான மக்களிலே யாரேனும் இன்னும் இந்த கர்த்தரை சரியாய் அறிந்திருக்காவிட்டால், இன்னும் இந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருந்தால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் உங்களுக்காய் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். நீங்களும் நானும் போக வேண்டிய அந்த தாழ்ச்சிக்கு அவர் சென்றார். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவியில் சத்தமா சொல்லலாமே, ஆவியில் எளிமை. ஆவியில் என்ற வார்த்தைக்கான அந்த மீனிங்க சொன்ன என்னது உள் மனம். ஆவியில் என்று சொன்னால் உள்ளத்தில், சரியா, உள்ளத்தில். இன்னொரு வார்த்தையையும் சொல்லினேன். புவர் என்பதற்கு இன்னொரு வார்த்தையை சொன்னேன். ஆங்கிலத்தில் என்னது? சிம்பிளிசிட்டி, சிம்பிள்னஸ். அல்லது நாம் அறிந்த வார்த்தை என்ன வார்த்தை? தாழ்மை என்பதாகவும் சொன்னேன். உள்ளத்திலே, மனதில் என்னங்க அர்த்தம்? எளிமை. ஆவியில் எளிமை என்றால் மேட்டிமையான, பெருமையான, பொருட்டாய் சிந்திக்கிற உணர்வு இல்லாது இருப்பதுதான் புவர் இன் ஸ்பிரிட். சந்தோஷம் இருப்பதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. எப்படிங்க? சந்தோஷம் இருப்பதை அவர் இல்லாமல் ஆக்க வேண்டும் சொல்லல. சந்தோஷம் இருக்கணும் உள்ள, அப்புறம் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், அன்பு இருக்கணும், இன்னும் ஆவிக்குரிய குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். புவர் இன் ஸ்பிரிட், ஆவியிலே அல்லது உள் மனதிலே இல்லாமை என்ற சில விஷயங்கள் வேண்டும். உள் மனதிலே சில விஷயங்கள் இல்லாதிருக்க வேண்டும். அது என்ன? தேவனுக்கு ஆகாத குணங்கள். எதுங்க? தேவனுக்கு பெருமை உணர்வு, மேட்டிமை உணர்வு, ஒரு பொருட்டாய் சிந்திக்கிற உணர்வு, இவைகள் இல்லாமல் இருக்கிறது தான் புவர் அல்லது சிம்பிள்னஸ், சிம்பிளிசிட்டி என்று கூறப்படுகிறது. கவனிங்களேன், ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு உள் மனதில், எங்கங்க உள் மனதில் இருக்க வேண்டிய அந்த தாழ்மையான உணர்வு, அல்லது இங்கே வாசிக்கிறோம் என்ன வார்த்தை? எளிமை. அது ஒருவேளை இல்லாவிட்டால் சீரான ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க முடியாது. சீரான ஆவிக்குரிய வளர்ச்சி, சீரான ஆணுடைய விருப்பம் என்ன பாருங்கள். வேதத்தில் ஏசாயா புஸ்தகம் 66:2 வாசியுங்கள் வேகமாய். ஏசாயா 872 பக்கம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, ஆவியில் என்னங்க? ஆவியில் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பாரா? சிறுமையாய் இருக்கிறவர்களை. சிறுமைப்பட்டு என்று சொன்னால் பெருமை இல்லாமல்
தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக சிறிதாக்கி கொள்ளுகிற, எப்படி ஆவியிலே சிறிதாக்கி கொள்ளுகிற, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் நீதி அழுக்கான கந்தை ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது அழுக்கான கந்தை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக சிறுமைப்பட்டு கொண்டு சிறிதாக்கி கொண்டு, அப்புறம் என்ன சொல்றாரு, ஆவியில் சொல்லுங்க நொறுங்குண்டு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு. அப்படிப்பட்டவனையே அவர் என்ன செய்வாரா, நோக்கி பார்ப்பாரா. என் அன்புக்குரியவர்களே, உள்ளத்திலே அல்லது அல்லது இருதயத்திலே மனதிலே இருக்க வேண்டிய அந்த தாழ்மை உணர்வு, அந்த சிம்பிளிசிட்டி, அந்த எளிமை, அது இல்லாவிட்டால் ஒரு சீரான ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன செய்ய முடியாது, காணவே முடியாது. உள்ளத்தில் மேட்டிமையும் பெருமையும் ஆகாத எண்ணங்களும் ஒரு பொருட்டாய் சிந்திக்கிற உணர்வும் இருந்து கொண்டே அல்லது இருக்கிற ஒரு மனிதனை, ஒரு கிறிஸ்தவனை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருப்பதை போல தெரியுதுன்னு சிந்திக்கலாம் நம்ம. ஆனால் அது மெய்யான வளர்ச்சி அல்ல. பெருமையோடு இருக்கிறவனுக்குள்ளே உண்டாகிற ஒரு வளர்ச்சி மெய்யான வளர்ச்சி இல்ல, மாய்மாலமான வளர்ச்சி. அது சொல்லுங்க, அது என்ன வளர்ச்சி, மாய்மாலமான வளர்ச்சி. வேதம் போதிக்கிற growth அல்ல, வேதம் போதிக்கிற வளர்ச்சி அல்ல. என் அன்புக்குரியவர்களே, மனம் என்ற பாத்திரம் தேவனால் ஃபில் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எம்டியா தான் இருக்கணும். அது எப்படி இருக்கணுங்க, எம்டியா இருக்கணும். உள் மனது, அந்த உள் மனதிலே ஆகாத விஷயங்கள் இல்லாத ஒரு பாத்திரமாய், வெறுமையான பாத்திரமாய் இருக்கும் பொழுதுதான் பாக்கியவான்கள் என்ற ஸ்தானத்துக்குள்ளே வருகிறோம். எப்படிங்க, பாக்கியவான்கள் ஸ்தானத்துக்குள்ளே. உள்ளே உலகத்தின் காரியங்கள், மேட்டிமையும் பெருமையும் ஆணவமும் பொருட்டாய் எண்ணுகிற உணர்வும் இருக்கும் பொழுது அந்த இடத்தை தாண்டி தேவ பக்தி இருக்க முடியாது. அது சுத்தமான பக்தியா இருக்காது. உள்ளக்க பெருமை ஆணவம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கங்க, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே ஒரு பொருட்டா எண்ணுகிற தன்மை உள்ளே ஃபில் ஆகி இருக்கு. இதை தாண்டி சுத்தமான பக்தி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அது பொய், அது வேஷம். அந்த பக்தி வேஷ பக்தி, அது பொய்யான பக்தி. யாருக்குள்ளே சுத்தமான மெய்யான பக்தி இருக்கோ, ஆவியில் எளிமையா இருப்பவங்களுக்கு, தன்னை ஒரு பொருட்டாய் சிந்திக்காதவங்களுக்கு, தன்னை ஒரு பொருட்டாய். ஆகவேதான் சொல்றாரு, blessed are poor. அந்த ஆகாத விஷயங்கள் இல்லாத ஒரு ஸ்தானம் தான் புவர். பொதுவாகவே புவர் என்ற வார்த்தை உங்களுக்கு எனக்கு பிடிக்காத வார்த்தை, உலக ஜனத்துக்கே பிடிக்காது. புவர், ஏழை, ஒண்ணுமில்லாதவங்க. ஆனால் ஆவியில அது தேவையா, ஆவியில அது தேவை. சில நேரங்களிலே மீதி விஷயங்களிலே கூட அந்த புவர் என்ற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோம், ஆவியில ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதெப்படி என்னைய, அதெப்படி நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, கொஞ்சம் அனுபவம் எனக்கு இருக்காதா? நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, கொஞ்சம் எனக்கு தெரியாதா? எனக்கு வசனம் தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு காணிக்கை கொடுக்க தெரியும், எனக்கு ஊழியம் செய்ய தெரியும், எனக்கு சுவிசேஷம் அழகாய் சொல்ல தெரியும், ஏன் பிரசங்கம் பண்ண தெரியும், தியானம் எடுக்க தெரியும். இதை எப்படிங்க மூடி மறைக்கிறது? ஆனா வேதம் சொல்லுது, இதெல்லாம் இருப்பது தேவ கிருபை. நீ உணராத வரைக்கும் ஆவியில உனக்கு என்ன வராது, எளிமை வராது.
இவைகள் இல்லாதது போல இருன்னு சொல்றாரு. இதெல்லாம் இருந்தாலும் இல்லாதது போல இரு. உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா தெரியாத போல பிஹேவ் பண்ணுன்றாரு. அதுதான் ஆவியில் எளிமை. உனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு, ஆனா எந்த அனுபவம் இல்லாத போல இருந்துக்க. அதுதான் சிறுமைப்பட்டுனா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, அதான் ஆண்டவர் விரும்பல. அவருக்கு முன்பதாக நான் சிறியவன், நான் ஒன்றுமில்லை, அந்த உணர்வு, அதுதான் ஆவியில் எளிமை. அநேகருக்கு இந்த ஆவியில் எளிமை தெளிவாய் தெரிவதே இல்லை. ஆவியில் எளிமை எப்படி? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. நம்மோடு கூட உள் மனதிலே முயற்சி எடுத்து ஆண்டவரிடத்தில் கேட்டு அதே சிந்தையா இருந்தால் தான் வரும். பெருமை எப்படி வரும்? தானா வரும். என்னங்க, நீங்க கூப்பிடவே வேணாம், பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நான் விரும்பாட்டினாலும் அது என்ன செய்யுது? என் பக்கம் வந்துருதே. ரட்சிக்கப்பட்ட புதுசுல அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல, நான் விசுவாசியான புதுசுல அதெல்லாம் இல்லை. நான் பாட்டு அமைதியா இருப்பேன், யாரையும் சிந்திக்க மாட்டேன். நான் பாட்டு அப்பாவியா உட்காந்து ஆண்டவர் ஆராய்ச்சி போவேன். இப்போ 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. தன்னாலே ஏதோ கொஞ்சம் வெயிட்டா தெரியுது, ஏதோ கொஞ்சம் வெயிட்டா. எங்க வெயிட்டு? இங்க ஆரம்பிக்கிற வெயிட்டு இங்க வந்துருது. ஹெட் வெயிட்டுன்னு வாங்காத. என்ன வெயிட்டு? ஹெட் வெயிட்டுன்னு. ஆனா வசனம் சொல்லுது, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாஞ்சையாருங்க. இப்பதான் மீட்கப்பட்டவனை போல இரு. இப்பதான் நீ மீட்கப்பட்ட என்ற, அப்கோர்ஸ் நீ ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் ஆச்சு, அத பிஹேவியர்ல காட்டாத. புதிதாய் பிறந்த குழந்தைய போல, அதுதான் ஆவியில் எளிமை. எனக்கு கொஞ்சம் பிரசங்கம் வரும், எனக்கு கொஞ்சம் ஜெபிக்க வரும், எனக்கு கொஞ்சம் லீட் பண்ண வரும், கொஞ்சம் தாட்டியமா பேச வரும். நல்லது, அது அவனுடைய கிருபை தான், அது வேண்டான்னு சொல்லல. அதை வைத்து உன்னை மேன்மையா எண்ணாதேன்னு சொல்லுது. அதை வைத்து ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே இருந்த தாழ்மை, நான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் கேட்பது, ஆண்டவரே ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே இருந்த அதே உணர்வு எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். தன்னாலே வரும். எது? அனுபவ பெருமை. என்ன வரும்? தன்னாலே வரும். ரட்சிக்கப்பட்டு சில வருஷங்கள் ஆயிடுச்சு, ஊழியக்கார ஃபீல்டில் இருக்கும், 20 வருஷம் 25 வருஷம் அல்லது 30 வருஷம், தன்னாலே வெயிட் அப்படியே மேல ஏற ஆரம்பிக்கும். என் அன்புக்குரியவர்களே, ஆவியான உள்ள இருக்கார் இல்லையா, டக்குன்னு பேசுவார். டேய் வேண்டாம், மேல ஏறி கீழே விழுந்துடாத. மேல ஏறி ஒவ்வொரு முறையும் நானும் என் மனைவி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், ஆண்டவரே எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஆரம்ப கால தாழ்மை, ஆரம்ப கால அந்த பணிவு, ஆரம்ப கால சில நேரம் நம்ம கண்டிப்பா இருக்கிறதுனால பெருமையா இருக்கிறது மாதிரி சிலர் ஃபீல் பண்ணிக்குவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியக்காரர் சில நேரம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, சில வார்த்தைகளை கொஞ்சம் கண்டிப்பா பேசுறது. ஊழியக்காரர் கொஞ்சம் ஹெட் வெயிட் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, கொஞ்சம் கர்வமா இருக்கார். அப்படிலாம் கிடையாதுங்க. இப்பயே நான் அறிக்கை இட்டுறேன், ஒன்றுமில்லை. சில நேரம் அது போல தோற்றம் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால. அப்படி சிந்திச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உள் மனதில் எளிமை. ஆமென். பிறர் பார்க்க முடியாத அந்த இடம் இருக்கு இல்லையா, பிறர் பார்க்க முடியாத இடம் உள் மனது, ஆவியில். அங்க வேணும் எளிமை, அங்க வேணும். சிலர் பார்க்கிற மாதிரி இருப்பாங்க எளிமையா, பார்க்கிறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை விளக்க வேணாம். பார்க்கிறப்ப
அங்கிள் அங்கிள் ஆன்டி ஆன்டி, நீங்க பாஸ்டர், நீங்க பிரதர், அங்கிட்டு போய்கிட்டு நிமித்திட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் விளக்க வேண்டாம், டீட்டெயில்டா. ஆனா ஆண்டவர் விரும்புவது எது? ஆள் மனதில், ஆவியில் என்று சொன்னால் பிறர் பார்க்க முடியாத அந்த மனதில் எளிமை. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. என்னது சொல்லுங்க பாப்போம். தாழ்மை ஓகே தான், தாழ்மை வேணும் தான், மனத்தாழ்மை. மனம் மனம் என்ற இந்த பாத்திரம் இப்படிப்பட்ட ஆகாத விஷயங்கள் இல்லாமல் எம்டியா இருக்கிறப்ப தான் அதுல சந்தோஷம் ஃபில் ஆகி இருக்கு. அதுல சந்தோஷம், தேவ பக்தி, தேவ உணர்வு, தேவ சாயல் அதுல நிரம்பி இருக்கும். பெருமையும் ஆங்காரமும் பொருட்டா எண்ணுகிறதும் இருந்துச்சுன்னா தேவ பக்தி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவனுடைய தாகம் என்ன? அவனுடைய தாகம் அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம். மீகா புஸ்தகம் 6:8 வாசியுங்கள் வேகமாய். மீகா 6:8. மனுஷனே, அந்த இது சொல்லிருங்க, பேஜ் நம்பர் 1079வது பக்கம். மீகா இங்க பாருங்க, பேஜ் நம்பர் இப்ப சொன்னாங்க, சொல்றப்ப அதை கேளுங்க. 1079. 1079. ஓகே. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். வேறே எண்ணத்தை அவர் கேட்பது. இங்க கவனிங்க அம்மா, இங்க கவனிங்க. அதுல 3 விஷயம் இருக்குது. நியாயம் செய்கிறது, அப்புறம் இரக்கத்தை சிநேகிப்பது. சொல்லுங்க, அப்புறம் என்னது இருக்கு? இரக்கத்தை சிநேகிப்பது, அப்புறம் இங்க கவனிங்க. ஒரு மனிதனுக்குள்ளே இவ்விதமான மனத்தாழ்மை இருந்தால் நியாயமான வாழ்க்கை இருக்கும். இரக்கம் காட்ட உணர்வா இருப்பான். கர்வமா இருக்கிறவன் நியாயமா இருக்க மாட்டான், இரக்கமும் காட்ட மாட்டான். அதனால தான் இந்த குணத்தோடு சேர்ந்த குணங்கள் அவைகள். ஆண்டவர் விரும்புவது உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய், அதை அல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறாரு? ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யட்டும். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் அடிக்கடி பேசின பொழுது, ஆண்டவர் அந்தை அருகே இஸ்ரவேல் மக்கள் வந்து அல்லது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போதுமான பலிகளை செலுத்தி ஆண்டவரோடு சற்று உறவாய் மாற வேண்டும் என்ற சூழ்நிலை உண்டான பொழுது ஆண்டவர் சொன்ன விஷயம்லாம் ஆச்சரியமான விஷயம். வேதாகமத்திலே 3வது புத்தகத்தை எடுங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் அதுல 27 வாசிங்க. 157வது பக்கம். 157 பக்கம். 157. ஓகே. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி. கவனிங்களே, மோசே காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிரியைகள் மூலமாக அந்த ஆவிக்குரிய காரியங்களை செய்கிற காலமா இருந்தாலும் அவர் விரும்பினது என்ன? ஆத்தும தாழ்மை. என்னங்க ஆத்துமாக்களை என்று சொன்னா, இன்னைக்கு நம்ம பேசுற மாதிரி ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஆத்துமாக்கள் சொல்லவில்லையா? அது இல்ல.
உள் மனதை சொல்றாரு. உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தினா உங்களுடைய உள்ளத்தை தாழ்த்தி வாங்க. உங்கள் உள்ளத்தை சொல்லுங்க, கவனிங்களேன். கிரியைகளை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்த அந்த காலத்திலே அப்பவே தாழ்மையை அவர் எதிர்பார்த்தார்னு சொன்னால், இந்த காலத்துல யோசிங்க, ஆவிக்குரிய காலம் இல்லையா? இந்த காலம் கிரியைகளினாலே மீட்பு அல்ல, இந்த காலம் விசுவாசத்தினாலே உள் மனதும் ஆண்டவரும் இணைந்து இருக்கிற ஒரு காலம் இது. இப்படிப்பட்ட காலத்திலே அவர் எவ்வளவு தாழ்மை எதிர்பார்ப்பார். அப்பவே அவர் சொன்னதை பாருங்களேன். அந்த 29 வாசிங்க. அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார். தாழ்மை இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு உணர்வு. தாழ்மை இல்லாமல் ஒருவன் வந்தால் சொல்லு, வேதம் தானே சொல்லுது. என் அன்புக்குரியவர்களே, அப்பொழுதே அப்படின்னு சொன்னால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவன் நம்மோடு பேசுவாராக. ஆவியில் எளிமை, அதையே சிந்திங்க. எப்பவும் அதையே சிந்திங்க. ஆவியில் எளிமையா இருக்க பாக்கியத்துக்கு நேராய் அது என்ன செய்யும்? நம்மளை கொண்டு செல்லும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாய் மாறுவோம். பரலோக ராஜ்யம் என்னங்க? என்ன அர்த்தம்? பரலோகமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றாரு. தாழ்மை உள்ளவனுக்கு பரலோகம் சப்போர்ட்டா இருக்கும். பரலோகம் அவனுடையது, அவன் பக்கம்தான். தாழ்மைக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது. உண்மையான தாழ்மை இருக்கும் பொழுது நல்ல குரோத்தை அங்க எதிர்பார்க்கலாம். எப்படிங்க? நல்ல வளர்ச்சி, நல்ல உயர்வை எதிர்பார்க்கலாம். தேவனோடு உள்ள அந்த உறவிலே ஸ்திரப்பட்டு இருக்கலாம். பல வசனங்கள் இருக்கிறது, தெரியும் உங்களுக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். என்ன அளிக்கிறார்? கிருபை இருந்தா போதுங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையும் சமாளித்து முன்னே சென்றலாம். அந்த கிருபைக்கு அடிப்படை தாழ்மை. எதுங்க? ஆவியில் எளிமை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால்